வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஃபோட்டோ பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா எப்படி அட்டாச்மெண்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை புதுசாக பார்க்க நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணால் ரொம்ப வந்து டிலே ஆகும். அது இல்லாமல் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து இருக்காது. மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது கூகுள் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டு. ரிமூவ் பிஜின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு வர லிங்க் தான் இது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் இமேஜின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோவோடைய பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவோடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். இந்த ஃபோட்டோ தான் நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோவுடைய பேக்ரவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவருடைய ஃபோட்டோ மட்டும் அழுக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ணி எடுக்கணும். இது ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணால் மார்க்கெட் டூவில் செலக்ட் பண்ணி இதோடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணி ப்ராசஸே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்திருக்கும். இந்த மெத்தட் மூலிமா பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் வந்து கொடுத்துக்குங்க. ஓப்பன் வந்து கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மூவ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10லேருந்து 15 செகண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இதை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 10லேருந்து 15 செகண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. இதோடைய ரிமூவிங்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். அதாவது ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ண மாதிரி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போது பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்தீங்கன்னா எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணுறது மூலிமா அந்த கலர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்ளை ஆகிடும். இது வந்து நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கெலாம் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பீங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இமேஜ் குவாலிட்டியும் சரி நல்லாவும் இருக்கும். அது வந்து எனக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நான் வந்து யூஸ் பண்ணேன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்ரவுண்டை வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கலர் எதுவுமே வேணாம், நான் வேறு ஒரு நேச்சுரலாக இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பக்கத்தில் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதிலே பார்த்தீங்கன்னா சில பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த பேக்ரவுண்ட் வந்து பேக் சைடில் வந்து அப்ளை ஆகிடும். இல்லை எனக்கு இது எதுவுமே வேணாம், நான் வந்து புதுசாக ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற இமேஜ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து இவர் அப்துல் கலாம் ஐயாவுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டுனா அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். அப்ளை ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி பழைய இமேஜ் எது இருக்குதோ அந்த இமேஜ் அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்படி சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் பார்த்திங்கன்னா டன்னுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷனுக்கு வந்து போகும். இதில் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ண உடனே அந்த ஃபோட்டோ இமேஜ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோட்டோவுடைய பேக்ரவுண்ட் எந்த இடத்துலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதோடைய கட்டிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணி கட் பண்ணுற மாதிரியே அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கட் பண்ணி பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். அதுக்கான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் இது. நீங்கள் எத்தனை முறை வேணாலும் இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவுடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி
வேறு ஒரு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இது ஈஸி ஸ்டெப்பு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா ஃபோட்டோக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.